மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கண்மணியும் ஆறுமுகமும் ஹனிமூன் போயிட்டு வந்துடுறாங்க. கண்மணியும் ஆறுமுகம் கார் சத்தத்தை கேட்டதுமே வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஓடியாராங்க. என்னங்க கண்மணி வந்துட்டா வாங்க அப்படின்னு சொல்லி மோகனா ராஜாங்கத்தை கூப்பிட எல்லாரும் பார்த்தா ஓடியாராங்க. நில்லு கண்மணி, ஆராத்தி எடுத்ததுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ளவா அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும் சரின்னு சொல்லி கண்மணி ஆறுமுகம் நிற்கிறாங்க. பின்னாடியே பார்த்தா ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோவை பார்த்தது எல்லாரும் பார்க்குறாங்க. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்கவும் அந்த ஆட்டோல இருந்து ஒரு பொண்ணு பார்த்தா இறங்குது. சன்னாசி, யார் அந்த பொண்ணு? நம்ம வீட்டுக்குள்ள ஆட்டோல வந்து இறங்குது, யார் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும் தெரியலையேனே, யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சன்னாசி வந்துட்டு, ஏமா யாருமா நீ, உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லி சன்னாசி கேட்கவும், இது அமைச்சர் ராஜாங்க ஐயா வீடு தானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும், ஆமாம்மா அமைச்சர் ராஜாங்க ஐயா வீடு தான் அப்படின்னு சொல்லி சன்னாசி சொல்லிக்கிட்டே இருக்கல அந்த பொண்ணு பார்த்தா அழுக ஆரம்பிச்சுது. இந்த வீட்டில் இருக்கிற பெரிய மனுஷங்க தான் என்னை வாழ்க்கைக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னதும், என்னம்மா நடந்துச்சு, உன் வாழ்க்கைக்கு என்னம்மா நியாயம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சன்னாசி கேட்கவும், இந்த நிற்கிறானே ஆறுமுகம், இவன் என் வாழ்க்கையவே கெடுத்துட்டான். என்னைய கல்யாணம் பண்ணி என்னை அம்போன்னு விட்டுட்டு வந்து இப்போ பெரிய இடத்த பார்த்ததும் பெரிய சம்மந்தம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி என்னை கை கழுவிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும், இங்கே கண்மணிக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. ஆறுமுகம் பார்த்தா என்ன நடக்குதுன்னே தெரியாம திருன்னு முடிச்சு நிற்கிறாரு. சன்னாசி ராஜாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கு. ஏமா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், ஐயா நான் சொல்றது உங்களுக்கு வேணா கோபமா இருக்கலாம் ஐயா, ஆனா என் வாழ்க்கைக்கு நியாயத்தை கேட்டு வந்திருக்கேன். நீங்க தான் என் வாழ்க்கைக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். நீங்க பெரிய மனுஷன், அமைச்சரா வேற இருக்கீங்க. என் வாழ்க்கை இப்படி வீணா போயிருச்சு, அதுக்கு காரணம் இதான் நிக்கிறா பாருங்க ஆறுமுகம், இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், ஏமா எங்க வீட்டு மாப்பிள்ளைய பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கருப்பு கேட்கவும், அண்ணே உங்ககிட்ட என் வாழ்க்கைக்கு மடிப்பிச்சு கேட்டு வந்திருக்கேன். இவன் என் வாழ்க்கையவே நியாசம் பண்ணிட்டான். இவனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் 6 மாசம் சேர்ந்து வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் எங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன தகராறு. அதுக்கு என்கிட்ட கோச்சிட்டு வந்துட்டாரு. கோச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாம இவர் போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு. நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் இவர் போனை எடுக்க கூட மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் என்ன ஏது இவர் எங்க இருக்காருன்னு நான் விசாரிச்சு அக்கம் பக்கம் என் சொந்தக்கார விட்டெல்லாம் கேட்டதுனால அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி அமைச்சர் வீட்டிலேயே கல்யாணம் பண்ணி அமைச்சர் வீட்டிலேயே இவன் மொத்தமா இருந்துட்டான் அப்படின்னு. என் வாழ்க்கைக்கு இப்போ ஒரு நியாயத்தை சொல்லுங்க, என் புருஷனை தான் உங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ராஜாங்கத்துக்கும் மோகனாக்கும் பார்த்தா தலையில இடியே இறங்கின மாதிரி ஆயிருது. ஏமா நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி மோகனா கேட்கவும், சத்தியமான உண்மைங்க, என் வயிற்றுல இருக்கிற புள்ள மேல சத்தியமான உண்மை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும் எல்லாரும் பார்த்தா கிட்டத்தட்ட நம்பவே ஆரம்பிச்சுறாங்க. கண்மணி ஆறுமுகத்துக்கிட்ட, ஆறுமுகம் என்ன இது, இவங்க யாரு, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கண்மணி கேட்கவும், அப்பதான் ஆறுமுகம், ஏய் யார்டி நீ, நான் உன்னைய முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற, உன் வயிற்றுல பிள்ளை இருக்குன்ற, என்னடி பேசிக்கிட்டு இருக்க, யாருடி நீ அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் கேட்கவும், ஏன் மாமா மொத்தமா நீ மறந்துட்டீங்களா, இல்ல மறந்துட்டீங்களா, இல்ல மறந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, என்ன மாமா இதெல்லாம், ஏன் மாமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கலாம் மாமா, என்னைய பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா இப்படி இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டி இருப்பீங்களா, இன்னொருத்தி கழுத்துல தாலியை கட்டி பெரிய இடம்ன்றதுனால சகவாசியா வாழலாம் அப்படின்றதுக்காக இப்படி என்னைய அம்போட விட்டுட்டு வந்தீங்களே மாமா, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பார்த்தா கத்தி கூப்பாடு ஓட்டு அழுதுகிட்டு இருக்கவும், இங்க பாருமா ஏதா இருந்தாலும் உள்ளவா, உள்ள வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கூப்பிடுறாரு. அந்த பொண்ணும் பார்த்தா உள்ள வருது. இதெல்லாம் பார்த்தா ஈஸ்வரி பார்த்து மனசுக்குள்ள அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அதானே நான் ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிப்பாட்டி நீ இந்த டிரைவர் பையலை கல்யாணம் பண்ணிக்கிருவ, நீ இந்த டிரைவர் பையலோட சந்தோஷமா வாழ்றத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா, நீ இனிமேல் எப்படி அவன் பக்கத்துல நறங்குற, அவன் கூட நீ சந்தோஷமா இருக்கிறன்றத நான் பாக்குறேன்டி. எந்த பொண்ணாலையும் ஏத்துக்கிற முடியாது, தான் புருஷன் இன்னொருத்தி கூட தொடர்புல இருந்திருக்கா, அதை மறைச்சு நம்மளை கல்யாணம் பண்ணியிருக்கான்றதான் இப்ப தெரியும்டி இந்த ஈஸ்வரினா யாரு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா மனசுக்குள்ள அது பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கு. இங்க அந்த பொண்ணு பார்த்தா என் வாழ்க்கைக்கு நியாயத்தை கொடுங்க, என்னைய கெடுத்துட்டியான், என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டியான், என்னைய கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டியான், இப்ப அவனை என் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. ராஜாங்கம் மோகனா சன்னாசி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஆறுமுகம் பார்த்தா கடந்து கதறிக்கிட்டு இருக்காரு. இவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் இவளை முன்ன பின்ன பார்த்தது கிடையாதுன்றாரு. ஆனா ஆறுமுகம் சொல்றத நம்புறதா அந்த பொண்ணு சொல்றத நம்புறதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பார்த்தா பயங்கரமா குழம்பி போய் இருக்காரு.